சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலான எலிவேட்டட் காரிடார் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியிருக்காங்க. திருவான்மியூர் உத்தண்டி இடையே உயர்மட்ட சாலையாக அமையக்கூடிய இந்த காரிடார் குறித்து தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மக்கள் தொகை வாகனங்கள் அதிகரிப்பு காரணமாக சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த வண்ணமாகவே தான் இருக்கு. இதில் சென்னை ECR சாலையை சொல்லவே வேண்டாம். காலை மாலை இந்த சாலையில் செல்லணும்னா அல்லல் படணும். IT துறையோட அதிவேக வளர்ச்சி, அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரிப்பு காரணமாக ECR சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த வண்ணமாகவே தான் இருக்கு. ECR சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான சாலை சுமார் 15 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. நாளொன்றுக்கு சுமார் 1 லட்சம் வாகனங்கள் வரையில இந்த சாலையில் செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருக்கு. சாலையில் 17 போக்குவரத்து சிக்னல்கள் இருக்கு. சில நேரங்களில் இதையெல்லாம் கடந்து திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி செல்லணும். இதுக்கு சுமார் 1 மணி நேரம் வரை ஆகும். வார இறுதி நாட்களில் சொல்லவே வேண்டாம். மாமல்லபுரம் செல்வோர், புதுச்சேரி செல்வோர் என சாலை ரொம்பவே தகிக்கக்கூடிய வலையில் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் சாலையை 6 வழி சாலையை மாற்ற திட்டப்பணிகள் வேகமாக நடந்துட்டு வருது. அதாவது திருவான்மியூர் முதல் அக்கரை வரையில் 6 வழி சாலையாக மாற்றப்படுது. சாலை ஓரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு சாலையை விரிவாக்கம் செய்கிற பணிகள் தான் நடக்குது. நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் பிரச்சனை காரணமாக சில இடங்களில் பணிகள் தொய்வடைஞ்சிருக்கு. வரும் மாதங்களில் இந்த பணிகள் நிறைவடையும்னு எதிர்பார்க்கலாம். ECR சாலையோட இணையக்கூடிய வகையில் நிறைய குறுகிய குறுக்கு சாலைகளும் இருக்கு. இதனால உயர்மட்ட சாலையும் அமைக்கப்படணுன்ற கோரிக்கையும் நிலவுச்சு. அதாவது சாலைக்கு மையத்தில் உயர் தூண்களை அமைச்சு பாலம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நிலவியது. இந்த சூழல்ல தான் 2100 கோடி ரூபாய் மதிப்பில் திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரையில உயர்மட்ட சாலை அமைக்கப்படும்னு தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரை 4 வழி சாலையா உயர்மட்டை சாலை அமைக்கப்படுது. கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரையை கடந்து பாலம் உத்தண்டி வரை அமைக்கப்படுது. LP ரோடு ஜங்ஷன், திருவான்மியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், அக்கரை பகுதியில் பாலத்தை அணுகும் வகையில் இந்த இணைப்பு சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் கோவை அவினாசி இடையே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்மட்டம் பாலம் போலவே இந்த உயர்மட்ட பாலமும் அமைக்கப்படுது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய முதல் திட்டமாக இது இருக்கும். ஏற்கனவே ECR சாலை 6 வழி சாலையா விஸ்தரிக்கப்படுவதால இந்த உயர்மட்ட பாலம் கட்ட இடம் கையகப்படுத்த வேண்டும் என்பது இருக்காது. சாலைக்கு நடுவில் தூண்கள் அமைச்சு பாலம் கட்டப்படுது. திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு தமிழக அரசு டெண்டர் கோரியிருக்காங்க. விரைவில் பணிகள் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பாலம் மட்டும் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா போக்குவரத்து நெரிசல் இல்லாம 10-15 நிமிஷத்துல திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரை போலான்னு வாகன ஓட்டிகள் சொல்றாங்க. சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை ECR சாலை நீண்டிருக்கு. திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால பணிகள் சீக்கிரமா முடிஞ்சதுன்னா மற்ற மாவட்டங்களுக்கு செல்வோரும் கூடுதலா பயனடையலாம். இந்த திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டால் பெரும் பயனளிக்கும் என்பதுதான் ECR பகுதி மக்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. மார்னிங் நாங்கள் 7:30 கிளம்புனா கூட அந்த டிராஃபிக்காக தான் இருக்குது. வெட்டுவாங்கனி கிட்டலாம் வரும்போது டிராஃபிக்காக இருக்கும். இது இங்கே பாலவாக்கம் வரும்போதும் அந்த ஏரியாலாம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போ ஈஞ்சம்பாக்கம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ இங்கேயுமே வந்து நிறைய வீடுங்க அந்த மாதிரி வந்ததுனால வந்து டிராஃபிக் ஏரியாவே ஆயிடுச்சு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் கூப்பிட்டு போகிற எங்களை மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா டிராஃபிக்லேயே வந்து போகிறதுக்கு இங்கேருந்து திருவான்மியூர் போகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகுதுன்னா டிராஃபிக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 1 hour கிட்ட ஆயிடுது, டபுளாக ஆயிடுது. இப்போ பிரிட்ஜ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ட்ரெயின் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த விபத்துக்கெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கும். விபத்து இல்லாமல் போகலாம் வரலாம், மக்கள் நல்லா தான் இருக்கும். டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். மேலே அப்புறம் ECR பஸ்லாம் நேராக மேலே போயிடும். கீழே இங்கே பப்ளிக்கில் இருக்கிறவங்களாம் கீழே போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அரசு நல்ல திட்டத்தை தான் அறிவித்திருக்காங்க. இது மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.